ஜென்சி தோழர்களே, லாஜிக் பார்ப்போமா? வாங்க. அன்பிற்குரிய ஜென்சி தலைமுறைகளே, உங்கள் உட்பட அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக நம்ம இந்த திருநாளை நம்ம கொண்டாடுறோம்? இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது நிலம், மாடு, சூரியன், இயற்கை இவை அனைத்தையும் வைத்து மனிதன் ஒரு உழைப்பை மூலதனமாக செலுத்துகிறான். அந்த உழைப்பின் அறுவடையாக பல கனிகளும் காய்களும் இறைவனால் வழங்கப்படுகிறது. அது மனித உழைப்பின் மூலம் கிடைக்கப் பெறுகிறது. அப்படி அந்த உழைப்பின் மூலம் கிடைக்கப்பெற்ற அந்த பொருட்களை வைத்து மனிதன் தான் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று எண்ணிவிடாமல் ஒரு சமூக ஒன்று கூடலை அவன் ஏற்படுத்த முயல்கிறான். அந்த சமூக ஒன்று கூடல் தான் இன்று நாம் கொண்டாடி வருகிறோமே பொங்கல். அதுதான் அந்த சமூக ஒன்று கூடல். அந்த சமூக ஒன்று கூடல் தான் பானையும் கரும்பையும் மண் சட்டியையும் வைத்து புதிய அரிசியும் வைத்து அவன் பொங்கல் உருவாக்கி பொங்கலை சமைத்து அவன் அனைவருக்கும் பகிர்கிறான். சமத்துவ பொங்கல். எதற்காக இதை சமத்துவ பொங்கல் நாம சொல்றோம்? அதாவது மனிதன் மற்ற எல்லா பண்டிகையும் ஒவ்வொரு புராண அடிப்படையிலும் வேத அடிப்படையில் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வுல அதாவது விவசாயம் செய்யக்கூடியதுல ஒரு ஹிந்துவும் இருப்பார், இஸ்லாமியரும் இருப்பார், கிறிஸ்தவரும் இருப்பார், மற்ற மதங்களை சேர்ந்தவரும் இருப்பார், மத நம்பிக்கை இல்லாதவரும் இருப்பார், சைவம் சாப்பிட்றவங்களும் சரி, அசைவம் சாப்பிட்றவங்களும் சரி, எல்லாருமே உண்ணக்கூடிய ஒரு பொது உணவாக எது இருக்கிறது? பொங்கல் இருக்கிறது. எனவே நீங்க இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா திராவிட பொங்கல் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா மதத்துக்காரங்களையும் ஒன்று கூட்டி நிக்க வச்சு இந்த பொங்கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது என்ன மக்களுக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, எல்லாரும் இப்ப நான் சொன்ன கருத்து தான் முதலமைச்சர் அவர்கள் அங்க நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே அல்ல ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அதே உணவு தான். உயர் சாதியினர் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கும் அதே ஒரே உணவு தான். இந்த ஒரு உணவு சமத்துவத்தை போதிக்குது. இந்த ஒரு உணவு எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்குது. அப்ப இந்த திருநாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கிறாரு. தமிழர் திருநாள் மூலமா ஒரு முக்கிய செய்தி என்ன தெரியுமா? சமூக நீதியை காப்போம், சமத்துவமாய் வாழ்வோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.